சென்னையின் பல்வேறு பகுதிகளில் இடி மின்னலுடன் கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னையில் இடி மின்னலுடன் கனமழை பெய்து வருகிறது. கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் கனமழை பெய்து வருகிறது. கடந்த சில நாட்களாக கோடை வெயிலானது வாட்டி வதைத்து வந்த நிலையில் நிம்மதி தரும் வகையில் மழையானது பெய்து வருகிறது. சென்னை ஆயிரம் விளக்கு, தேனாம்பேட்டை, எழும்பூர், பாரிமுனை, மயிலாப்பூர், மந்தவெளி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழையானது பெய்து வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ். சென்னையில் எந்தெந்த பகுதிகளில் அதிகப்படியான மழை பெய்து வருகிறது? விவரமிட தனலட்சுமி வணக்கம். ஏற்கனவே சென்னை வானிலை ஆய்வு மையம் பிற்பகல் 1 மணி வரையிலும் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக அவர்கள் ஏற்கனவே தெரிவித்திருந்தார்கள். குறிப்பாக சென்னையில் வெப்பச்சலனம் காரணமாக மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக ஏற்கனவே தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது மயிலாப்பூரில் மழை வெளுத்து வாங்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக தலைமையிலான அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜகவிற்கு மயிலாப்பூர் தொகுதி ஒதுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் தமிழிசை அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக வருகை தந்திருக்கிறார். ஆனால் மழை வெளுத்து வாங்கி வரக்கூடிய சூழ்நிலையில் அவர் வேட்புமனு தாக்கல் செய்வது தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் கிட்டத்தட்ட சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக மழை வெளுத்து வாங்கி வரும் சூழ்நிலையில் இங்கு ஒரு குளிர்ச்சியான சூழல் என்பது நிலவி வருகிறது. தனலட்சுமி, சென்னையின் பல்வேறு பகுதிகளில் இடி மின்னலுடன் கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னையில் இடி மின்னலுடன் கனமழை பெய்து வருகிறது. கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் கனமழை பெய்து வருகிறது. கடந்த சில நாட்களாக கோடை வெயிலானது வாட்டி வதைத்து வந்த நிலையில் நிம்மதி தரும் வகையில் மழையானது பெய்து வருகிறது. சென்னை ஆயிரம் விளக்கு, தேனாம்பேட்டை, எழும்பூர், பாரிமுனை, மயிலாப்பூர், மந்தவெளி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழையானது பெய்து வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ். சென்னையில் எந்தெந்த பகுதிகளில் அதிகப்படியான மழை பெய்து வருகிறது? விவரமிட தனலட்சுமி வணக்கம். ஏற்கனவே சென்னை வானிலை ஆய்வு மையம் பிற்பகல் 1 மணி வரையிலும் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக அவர்கள் ஏற்கனவே தெரிவித்திருந்தார்கள். குறிப்பாக சென்னையில் வெப்பச்சலனம் காரணமாக மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக ஏற்கனவே தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது மயிலாப்பூரில் மழை வெளுத்து வாங்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக தலைமையிலான அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜகவிற்கு மயிலாப்பூர் தொகுதி ஒதுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் தமிழிசை அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக வருகை தந்திருக்கிறார். ஆனால் மழை வெளுத்து வாங்கி வரக்கூடிய சூழ்நிலையில் அவர் வேட்புமனு தாக்கல் செய்வது தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் கிட்டத்தட்ட சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக மழை வெளுத்து வாங்கி வரும் சூழ்நிலையில் இங்கு ஒரு குளிர்ச்சியான சூழல் என்பது நிலவி வருகிறது. தனலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.